சண்முகம் பரணி சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு வந்து தாங்க. நம்ம சண்முகத்துக்கு வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு. உன்னோட அப்பாவா இதெல்லாம் பண்ணியிருக்கான். நிச்சயம் வந்து முத்துப்பாண்டி இதெல்லாம் பின்னாடி வந்து நிற்பான். இன்னைக்கு ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும். எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறாங்க. அந்த இடத்துல சண்முகம் வந்து நீளமான பொருள் எடுத்துகிட்டு நீங்களும் வாங்கடான்னு சொல்லி பாத்திர கடைக்காரனும் அவங்களோட பையனையும் சேர்த்து வந்து காலரை பிடிச்சி இழுத்துட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து அவங்க முன்னாடி வந்து விட்டெறிகிறாங்க. உடனே வந்து அவங்க போய் நிற்கிறாங்க. என்ன இவங்களோட வேலை தானே நீ இது மாதிரிலாம் பண்ணுது. பெத்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் அங்கே கட்டி போட்டு வச்சிருக்கியே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லை? உண்மையிலே இவர் தான் வந்து பண்ணாரா? இவர் பண்ணாரா இல்லையான்னு சந்தேகப்பட்டேன். ஆனால் இப்படி கேவலமான விஷயத்தெல்லாம் பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. சண்முகம், நான் இப்போ உன்னை தடுக்க மாட்டேன் அப்படின்னு பாக்கியம் வந்து பேசுகிறாங்க. அண்ணே, இவனை ஏதாவது ஒன்று பண்ணுனேன், ரொம்பவே தான் ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கான்னு எசக்கி சிவபாலன் எல்லாரும் அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்கிறப்ப நம்ம பரணி மட்டும்தான் அமைதியாக இருக்காங்க. இந்தாடா அப்படின்னு சொல்லி நம்ம பரணியே வந்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல. உடனே வந்து வேணாம், பிரச்சனை வேணாம், என்னடா எப்போ பார்த்தாலும் வந்து என்னென்னமோ சொல்லி பஞ்ச் டைலாக்லாம் பேசுவேன், இன்றைக்கி என்னடா பிரச்சனை வேணான்னு சொல்கிற, எப்படி இருந்தாலும் நீ ஜெயிக்கணும், நீ ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணான்னு செய்வ, அதுதானே உன்னோட திட்டம். ஆனால் இந்த வாட்டி அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஏன்னா நீ எலெக்ஷனில் உன்னால் நிற்கவும் முடியாது அப்படின்னு சொல்லி அதிரடியாக பேசி அந்த நீளமான பொருள் எடுத்துகிட்டு அப்படியே இது மாதிரி பண்ண வந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரு கை வந்து பிடிக்குது அந்த இடத்துல. ஆனால் அந்த க்ளோஸ்அப் காட்சி வந்து நமக்கு காட்டவே இல்லை. ரொம்ப நேரம் வந்து முத்துப்பாண்டி பக்கத்தில் வந்து அந்த பொருள் நிற்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் தான் வந்து பிடிச்சது யாருன்னு நமக்கு காட்டுறாங்க. பரணி தான் வந்து அந்த கை வந்து பிடிச்சிருக்காங்க அந்த இடத்துல. பரணி, எல்லாரும் வந்து சம்மதம் சொல்லிட்டாங்க. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீ எதுக்கு இது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கேன்னு பரணி கிட்ட கேட்குறாங்க. அண்ணன் பாசம் வந்துருச்சா? ஆமாம், எனக்கு அண்ணன் பாசம் தான் வந்துருச்சு. ஆனால் இவனை இவ்வளோ சீக்கிரம்லாம் போக வச்சுட்டா என்னப்பா இது? நம்ம 20 வருஷம் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், நம்மளை எவ்வளோ அசிங்கப்படுத்தியிருப்பாங்க. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் இவங்கள நம்ம அந்த அளவுக்கு போட்டு பாடாப்படுத்தணும். ஏன்டா இருக்கோங்கிற அளவுக்கு அவன் வந்து யோசிக்கிற அளவுக்கு அவன் மண்டையில் கொட்டிக்கிட்டே இருக்கணும். என்ன பேர் புகழ் எல்லாமே இவங்கள்ட்ட இருக்கிறனால தானே இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து பண்ணாங்க. நான் புத்திசாலித்தனமாக இவனை வேலையை விட்டு தூக்கினேன். இவன் பண்ண திமிருத்தனத்தினால தான் இப்போ வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். இனிமேட்டு இவனெல்லாம் விட்டு வைக்கக்கூடாது. ஏதாவது ஒன்றும் பண்ணி தான் தீருவேன். என்கிட்ட மோதி பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களே சவுந்தரபாண்டி முத்துப்பாண்டி, உங்கள் 2 பேருக்கும் இனிமேட்டு தான் இந்த பரணியோட சுயரூபத்தை வந்து தெரிய போகுது அப்படின்னு சொன்னோன்னே பாண்டியம்மா வந்து பயப்படுறாங்க. ஆல்ரெடி இவ சுயரூபத்தை காட்டுறதுக்கு முன்னாடியே நாங்கள் எல்லாரும் வந்து டம்மியாக உட்காந்துட்டு இருக்கோம். இதில் சுயரூபத்தை வேற காட்டிட்டா என்ன பண்ணுறது? என்ன பண்ண போகிற பரணிங்கிற மாதிரி சவுந்தரபாண்டி வந்து கேட்குறாங்க. எதுவும் இல்லை, நீங்கள் இத்தனை நாளாக ஒரு விஷயத்தை வந்து பாதுகாத்து வச்சுருக்கீங்க. அது ஊர் உலகத்துக்கு எல்லாம் தெரியப்படுத்த நீங்கள் அந்த பதவியை வந்து ஜெயிக்கணுங்கிறதுக்காக எல்லா தில்லுமுள்ளையும் பண்ணி வச்சிட்டீங்க. இந்த வாட்டி நான் சும்மா இருக்க விட மாட்டேன். நான் நிற்கிறேன் சண்முகத்துக்கு பதிலாக. சரியா? அம்மா, இந்த வாட்டி நீ தடுக்க போறியா? இவருக்கு என்ன ஆனாலும் கவலை இல்லை. உண்மையிலே அது மாதிரி ஆனால் கூட எனக்கு சந்தோஷம்தான். நான் வந்து இவருக்கு போய் ஐயோ பாவம்னு வந்து பேசினேன் பாரு. அத்தை, நீ சத்தியம் வாங்கிட்ட. பரணியை ஜெயிக்க வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல. நம்ம பரணியும் சண்முகமும் ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் நினச்சி வேதனையோடு இருக்காங்க. முத்துப்பாண்டியும் சவுந்தரபாண்டியனும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம முதல்ல அத்தையை போய் பார்க்க போகணும். சரியா? நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லணும். நீ நிற்கிறத விட நான் நிற்கிறேன்னு தெரிஞ்சா அத்தை வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நிச்சயம் அது மாதிரி நடக்கும். வா போய் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல என்னென்ன ஃபார்மாலிட்டிஸோ அதெல்லாம் பார்த்துட்டு வேக வேகமாக வந்து போகிறாங்க சூடாமணியை பார்க்குறதுக்காக. சூடாமணி முன்னாடி போய் நிற்கிறாங்க. அத்தை, இந்த வாட்டி உங்கள் பையன் வந்து நிற்கலை. என்னல, பையனை தானே நிற்க சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் அவன் பண்ண கேடித்தனத்தை எல்லாத்தையும் ஊர் உலகத்துக்கு காட்டணும் தானே ஆசைப்பட்டேன். 10 நாள் சந்தர்ப்பம் வந்து கேட்டிங்களே, என் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சு இதெல்லாம்? அதை எல்லாத்தையும் நான் நிறைவேற்ற போகிறேன். ஏன்னா எங்கள் அப்பா வந்து தந்திரமான முறையில் வந்து சத்தியம் வந்து வாங்கிட்டாங்க எங்கள் அம்மா மூலியமா. அதனால் சவுந்தரபாண்டியனை எதிர்த்து நிற்கிறது யாராக இருந்தால் என்ன? சிங்கக்குட்டி நான் இருக்கேன். நான் நிச்சயம் வந்து ஜெயிச்சிருவேன். அது மட்டும் இல்லாமல் ஊர் உலகத்துக்கு நீங்கள் அப்பாவை நிரூபித்து காட்ட போகிறோம். உங்கள் பொண்ணுக்கு நல்லபடியாக ரத்தனாக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம். இன்னொன்று, நீங்கள் தலை நிமிர்ந்து திருப்பியும் வந்து வரப்போகிறீங்க. நீங்கள் பட்ட கஷ்டத்தை சவுந்தரபாண்டிக்கு நான் பட வைப்பேன். இல்லாட்டி என் பேர் பரணியே இல்லை. இது தாம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் பையனை விட எனக்கு உன் மேலே தான் அன்பு பாசம் அதிகங்கிற மாதிரி பரணிக்கிட்ட பேசுகிறாங்க.